ஒருத்தங்க புதுசா வீடு கட்டி முடிச்ச உடனே, அடுத்து அவங்க மைண்ட்ல வர ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, அதுதான் நல்ல ஒரு சோஃபா வாங்கணுங்கிறது தான். நம்ம வீட்ல உள்ளவங்களா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் சரி, முன்னாடி காலகட்டத்தில நாம உட்கார்றதுக்கு நாற்காலி தான் பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனா, இன்னைய காலகட்டத்தில நல்ல ஒரு ரிலாக்சேஷனோட இருக்கிற ஒரு சோஃபா வாங்குறது நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணா இருக்கு. ஆனா, நெறைய பேர் நல்ல ஒரு தரமான சோஃபாவ எப்படி தேர்வு செய்கிறதுங்கிறதே தெரியாம தேர்வு செய்துட்டு, அப்புறமா இப்படி செலக்ட் பண்ணிட்டேனேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்னா அவங்க அவங்களுக்கு சாதகமான பொருள தான் விக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஆனா, நாம தான் நமக்கு எது சரிங்கிறத முடிவு பண்ணணும். ஏற்கனவே நம்ம லிவிங் ஸ்பேஸ் நல்ல ஒரு லுக்கோட தான் நாம பண்ணி வச்சிருப்போம். கூடவே ஒரு நல்ல ஒரு சோஃபாவ நம்ம தேர்வு செய்றது மூலமா, அந்த அழகுக்கே அழகு சேர்க்கிற விதமா ஒரு பெர்ஃபெக்ட் லுக் என்கிற மாதிரியான ஒரு லுக் கிடைக்கும். இந்த மாதிரி பெஸ்ட்டான ஒரு சோஃபா வாங்குறதுக்கு ஒரு 5 விஷயங்கள நீங்க ஃபாலோ பண்ணணும். அது என்னலான்னு இந்த வீடியோவுல பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்கள தெரிஞ்சுக்க எல்எல் மார்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ரொம்பவே பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க வேண்டிய விஷயம் சோபாவோட சைஸ். ரொம்ப நிறைய பேர் அவங்க சோபா வாங்குறப்போ பண்ணுற மிகப்பெரிய தவறு என்னன்னா, அவங்க சோபாவோட சைஸில் கவனம் செலுத்துறதே கிடையாது. இப்போ ஒரு பெரிய ஹாலாக தான் இருக்கும். அங்கே போய் ஒரு சின்ன சைஸ் சோஃபாவை செலக்ட் பண்ணுறது. அப்புறம் சிலருக்கு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப பெரிய சோஃபாவை செலக்ட் பண்ணுறது. நிறைய பேர் சோஃபா வாங்க போகிறதுக்கு முன்னாடி சோஃபாவை நம்ம எந்த இடத்துல வைக்க போகிறோங்கிற ஐடியாவே இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ண போயிட்டு, சோஃபா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த அப்புறமா தான் எங்கே வைக்கலாமேன்னு யோசிப்பாங்க. இதுதான் மிகப்பெரிய தவறு. சோஃபாவை நம்ம எங்கே வைக்க போகிறோங்கிற முன்கூட்டிய திட்டமிடுதல் ரொம்பவே முக்கியம். எங்கே வைக்க போகிறோன்னு திட்டமிட்ட இடத்தோட மெஷர்மெண்ட்ஸ், அதாவது அளவீடுகளையும் நம்ம சோஃபா வாங்கும்போது கொண்டு போகணும். அப்போ தான் கார்னர் சோஃபா இந்த மாதிரியான சோஃபாக்களை வாங்கும்போது எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நல்ல ஒரு சோஃபாவையும் வாங்க முடியும். அடுத்து நாம் இரண்டாவதாக பார்க்க வேண்டிய விஷயம் குவாலிட்டி அண்டு டியூரபிலிட்டி, அதாவது தரம் மற்றும் நீடித்த உழைப்பு. இப்போ பொதுவாக ஒரு சோஃபாவை நம்ம எடுத்துக்கிட்டால் அதில் அதனுடைய உழைப்புக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கிறது அதனுடைய ஃப்ரேம். அந்த ஃப்ரேம் எந்த மரத்தில் ரெடி பண்ண ஃப்ரேமாக இருக்குது, அது எவ்வளோ வருஷம் உழைக்கும் என்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம கண்டிப்பாக அந்த கடையில் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா தரம் இல்லாத மரங்களை உபயோகப்படுத்துகிற பட்சத்தில் அது ஒரு வருஷம் கூட உழைக்குமாங்கிறது சந்தேகம்தான். நிறைய பேர் ஃபர்னிச்சர் வாங்குறதே நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் என்கிற எண்ணத்தில் தான் வாங்குறாங்க. ஆனால் அது ஒரு தரமான பொருளை தயாரிக்கப்பட்டதாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். தரம் இல்லாத பட்சத்தில் பழுது பார்க்குற ஆகிற செலவு புதிய ஒரு சோஃபா வாங்குகிற செலவை விட அதிகமாக இருக்கும். சோஃபாவோட தரத்தில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது குஷன். இதில் எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபோம் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை பாக்கெட் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணியிருக்காங்களா, லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்களா, இதில் நமக்கு எது சூட்டபுளாக இருக்குங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம யோசித்து வச்சுருக்கணும். இது பற்றின விஷயங்களை எல்லாம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்து சோஃபாவோட கால் பகுதியில் புஷ் வச்சுருக்கான்னு ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். இந்த புஷ் இல்லாத பட்சத்தில் நம்ம ஃப்ளோர் டேமேஜ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது, சோஃபா டேமேஜ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது ஒரு சோஃபாவோட ஒரு கம்ஃபர்டபுள். வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வீட்டில் உட்காரலாங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் எல்லாரும் சோஃபா வாங்குறது. ஆனால் அதுவே அசௌகரியமாக மாறி முதுகு வலியெல்லாம் வந்துடக்கூடாது. வாங்கும்போதே நிறைய நேரம் டைம் எடுத்தாலும் பரவாயில்லை, ரொம்ப ரிலாக்ஸாக பொறுமையாக உட்காந்து பார்த்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதான்னு நல்ல முறையில் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். சில சோஃபா செட்டுகள் எல்லாம் உட்கார நல்லா தான் இருக்கும். ஆனால் சாஞ்சு உட்காரணும்னா அது ரொம்ப என்னமோ நமக்கும் சோஃபாவுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ரொம்ப நிறைய டிஸ்டன்ஸில் இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் நல்ல கம்ஃபர்டபுளாக பார்த்து வாங்கணும். அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிற விஷயம் கலர். இதுவரை நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும் மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இந்த கலருக்கும் உண்டு. சில பொருட்களை பார்த்தா நமக்கு பார்த்த உடனே பிடிக்கும். அதனுடைய காரணம் என்னென்னு பார்த்தா அதனுடைய கலராகவும் இருக்கும். சோஃபாவை தேர்வு செய்கிறப்போ உங்களுக்கு பிடிச்ச கலர், அப்புறம் வீட்டோட பேக்ரவுண்ட் பெயிண்ட் கலர், அந்த பேக்ரவுண்ட் கலர் எந்த மாதிரி உங்கள் சோஃபாவோட மேட்ச் ஆகுது, இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கணும். அதே மாதிரி கலர் தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, வீட்டில் சின்ன குழந்தைகள்லாம் இருப்பாங்க. சோஃபா வாங்கின கொஞ்ச நாளைக்கு
இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருக்கும். சோபால ஓடுவாங்க, துள்ளுவாங்க, குதிப்பாங்க, இருந்து பார்ப்பாங்க, துள்ளி பார்ப்பாங்க. எல்லா சேட்டைகளையும் செய்து பார்ப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் தாக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு கலரை நாம் தேர்வு செய்யணும். அடுத்து 5வதா நாம் பார்க்க போகிறது பட்ஜெட். நம்ம சோபா வாங்க போகிறதுக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வச்சுருக்கணும். எப்படின்னா, இந்த ரூபாயில இருந்து இந்த ரூபாய்க்குள்ள சோபா வாங்கணும், இந்த பட்ஜெட்டுக்குள்ளே மட்டும்தான் வாங்கணும். இந்த மாதிரியான ஐடியாவை கண்டிப்பாக நாம் பர்ச்சேஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடியே உறுதியாக வச்சுருக்கணும். பட்ஜெட்டை நம்ம தேர்வு செய்து போனால் அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம ரொம்ப ஆலோசனை செய்து தான் வாங்குவோம். நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே எது தரமாக இருக்குன்னு ரொம்ப பொறுமையாக ஆலோசித்து ரொம்பவே நல்ல ஒரு சோபாவை வாங்கணும்.